கூலா போறாரு. கூலா போயிட்டு அந்த இடத்துல நீர் இருந்திருந்தீர் ஆனால், நிறைய நேரங்களில நம்ம இப்படித்தான் பேசிக்கிற நேரங்களில, ஆண்டவரே நீர் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது ஆண்டவரே. நீர் இருந்திருந்தா எங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு சண்டை வந்திருக்காது. நீர் இருந்திருந்தா எங்க வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டங்கள் வந்திருக்காது. நீர் இருந்திருந்தால் இந்நேரம் நான் எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருப்பேன் ஆண்டவரே. நீர் இருந்திருந்தால் யோசிங்க. கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும், இருக்கிறாரு. ஆமென். இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்ம நம்புறோம் இன்னைக்கு காலையில? ஆண்டவர் இருக்கிறாரு. உனக்கு அட்மிஷனே கிடைக்காத மாதிரி இருக்கும். உனக்கு அடுத்த 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 ஸ்டெப் உடைய ஆசீர்வாதம் கிடைக்காத மாதிரி இருக்கும். அடுத்தது உனக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். எல்லாமே மங்களா இருக்குது, எல்லாமே புரியல எனக்கு, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அவருடைய ஞாபகத்துல உன்னை என்னை எப்பவுமே வச்சிருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். ஒவ்வொரு வசனங்களும் நமக்காக கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களா இருக்குது. சோ மரியாள் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, நீர் இருந்திருந்தீர் ஆனால் ஆண்டவரே என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க இல்லாம போயிட்டீங்க ஆண்டவரே, நீங்க இல்லாம போயிட்டீங்க ஆண்டவரே, உங்களை நான் மிஸ் பண்றேன் ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தேன்னாக்கா இப்படிலாம் எனக்கு நடந்திருக்காது, இப்படிலாம் எனக்கு வந்திருக்காது. அதனால்தான் எப்போதுமே அவசர கொடுக்க மாதிரி நம்ம அவசரமா எதையும் செய்யாதபடி லெட்ஸ் வெயிட் ஃபார் த லார்ட். ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது அவர் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக, அருமையாக, அழகாக செய்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவரு நம்ம தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரா, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உனக்காக நான் திட்டங்களை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. சும்மா கிடையாது ஆண்டவரு. நம்ம தான் அதெல்லாம் கெடுத்துக்கொள்றோம். நம்ம தான் என்ன பண்றோம், போட்டோம் போ, நம்ம இஷ்டமா நம்ம போலாம் அப்படின்ட்டு இல்ல. அவர் என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, எந்தெந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்தந்த நேரத்துல அதை வெளிப்படையா சொல்லிக்கிட்டு அதை வெளிப்படையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் அதிருப்தியாக அநேக நேரங்களில நீர் இருந்திருந்தீரானால் ஆண்டவர் என்ன ஆண்டவரை இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அடுத்தது வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவிலே துயரம் அணிந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றால், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இல்ல? அவரு சிநேகிக்கிறவர்களுக்காக இயேசு கண்ணீர் விடுகிற தேவனாயிருக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார். சோ இந்த இடத்துல நான் எப்படி இதை பார்க்கிறேனாக்கா, கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களில, தீர்மானங்களில, சித்தங்களில நான் முந்திரி கொட்டையா போயிட்டு நீர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது ஆண்டவர் சொல்றதுக்கு பதிலாக லெட்ஸ் வெயிட் ஃபார் தி லார்ட். ஆண்டவரே நான் உமக்கு காத்து இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஏன்னா நான் எதை நம்புறேன், நான் இன்னைக்கு எதை நம்பி வாழ்றேன்? ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்றேன். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு இருக்கும் போது போட்டுக்கிட்டே போங்க,